ஹாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் கரண்ட்டுனால சோலி முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பிரேம்குமார் சொல்கிற கரண்ட்டுனாலலாம் ஒரு ஃபேமிலி சோலி முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு எறும்புனால கூட ஒரு குடும்ப சோலி முடியும். ஸோ கரண்ட்லேயும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது. இந்த ஒரு ஸ்டோரியை திருச்சியை சேர்ந்த சாதனா அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி தான் நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். இது அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரி அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. யாரும் இதை கட்டுக்கதை நம்பாதீங்க, உண்மையான ஸ்டோரியை தான் அவங்க சொல்கிறாங்க. நானும் இப்போ அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, உனக்கு தண்ணியில் கண்டம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு கரண்ட்டில் கண்டம் இருந்திருக்குது. என்னடா கரண்ட்டு நம்மளுக்கு உதவி தானே செய்யும், லைட் எரியும், ஃபேன் ஓடும், ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அயன் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு நல்லதுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பின்னாடியே கெட்டதுன்னு ஒன்று துரத்திக்கிட்டே வரும். எப்போ அந்த நல்லதை அந்த கெட்டது ஓவர்டேக் பண்ணுதோ அப்போமே எல்லாம் சொல்லி முடிஞ்சிடும். ஸோ எந்த விஷயம் பண்ணாலுமே நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குங்கிறத யோசித்து பண்ணுங்கள். இந்த ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா கணவன், மனைவி, மனைவியோடைய அம்மா, 2 பையன் அப்படின்னு 5 பேர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு நாள் நைட்டு அம்மா கிச்சனில் வந்து தண்ணி வர மாட்டேங்குது, போய் மோட்ரு போட்டுட்டு வான்னு சொல்லி பையனை அனுப்பிடுறாங்க. பையன் வந்து மோட்ரு போட போகிறான், ஷாக் அடிக்குது. ஒன்றும் ஆகலை அப்போ பெருசாக. ஸோ ஷாக் அடித்தோன்னே அந்த பையன் அம்மா மோட்ரு போடும்போது ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சரி இப்போ போட்டால ஆஃப் பண்ணிட்டுவான்னு சொல்லி ஆஃப் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு வாரம் அந்த மோட்டரை ரிப்பேரை பார்க்காம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த ஒரு எர்த்து அடிக்கிறதோடையே சேர்த்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த அம்மா போய் மோட்ரு போட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் நான் போக மாட்டேன், நீயே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த அம்மா மோட்ரு போட போகிறாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க அப்படிங்கிறதுனால கரண்ட்டு ஈஸியாக அவங்கள தாக்கி பிடிச்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க செருப்பு எதுவுமே போடலை, சும்மா சுவிட்சு போடுறதுக்குலாம் யாராவது செருப்பு போட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க செருப்பு கூட போடாமல் அப்படியே போய் கரண்ட்டில் போய் கையை வச்சாங்க. ஷாக் அடித்து அந்த அம்மாவை தூக்கி போட்டுடுச்சு. தூக்கி போட்டு அம்மா வந்து எந்த சவுண்டுமே விடலை, அப்படியே கிடக்குறாங்க. அப்படியே எதுவும் கத்தலை, எதுவுமே செய்யலை, அப்படியே வந்து கிடந்துட்டாங்க. யாருக்கும் தெரியாது. என்ன மோட்ரு போட போனால் அம்மாவை காணோம்னு சொல்லிட்டு பையங்க 2 பேருமே வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது அந்த அம்மா ஷாக் அடித்து கீழே படுத்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ஆகணும். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வர 30 நிமிஷம் ஆகும் தம்பி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரி ஆம்புலன்ஸ்லாம் வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற ஆட்டோவை கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஆட்டோவில் வச்சு கொண்டு போகிற அளவுக்கு அந்த அம்மா இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டானவங்க. ஸோ ஆட்டோவில் கூட வச்சு கொண்டு போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்ததுனால 30 நிமிஷம் ஆம்புலன்ஸ் வர்ற வரையுமே அவங்க வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி எப்படியோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இவங்களுக்கு கான்சியன்ஸே இல்லை. இவங்க நான் எப்படி காப்பாற்ற முடியும்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ் சொல்லிடுறாங்க. உடனே அந்த அம்மாவை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே வச்சு கடத்த தான் செய்கிறாங்களே தவிர சரியான ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்கலங்க. வச்சு எப்படியாவது பணம் கறந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அந்த அம்மாவை அப்படியே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க பேரில் வேறு என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்களே தவிர அந்த அம்மாவுக்கு லாஸ்ட் வர அவங்க எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யலை. வேலை செய்யாத பட்சத்தில் அந்த அம்மாவுடைய உயிர் பிரிஞ்சிருக்குது. ஸோ ஒரு சாதாரண கரண்ட்டுனால ஒரு குடும்பத்தோடு ஆணிவேராக இருந்த அம்மாவுடைய கதை முடியுது அப்படின்னு நினைக்கும் பொழுது மிகவுமே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கரண்ட்டு கூட உங்களுக்கு வினையாக அமையலாம், ஜாக்கிரதையாக இருங்க. சரி அந்த அம்மா தான் இறந்து போயிட்டாங்களே, அடுத்து என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து தான் வயர்மேனை கூப்பிட்டு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து இவங்க அந்த மோட்டரை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி ப்ராப்ளத்தை சரி பண்ணுறாங்க. இதை முதல்லையே பண்ணியிருந்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அந்த அம்மா தான் செத்து போயிட்டாங்களே, அப்போது நீ என்ன சொன்ன, சாதனாங்கிற ஒரு பொண்ணு ஸ்டோரி சொல்லிச்சுன்னு தானே சொன்னேன், அப்படின்னா ஏமாத்திரியான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. சாதனா வந்து அந்த அம்மாவுக்கு 2 பையன் இருக்காங்கன்னு சொன்னால, அந்த பையனோட ஒரு மூத்த மனைவி தான் சாரதா. மூத்த பையனோட மனைவி தான் சாரதா. அந்த சாரதா தான் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அத்தைக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரையுமே கவனமாக இருக்க சொன்னாங்க. கவனமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கரண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு நம்மளுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, தூரம் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, பார்க்குறவங்களுக்குமே தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுலேயுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது.
எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பி ஒரு பிரச்சனமும் ஆக போகிறதில்ல. இப்போவுமே இன்றைக்கே போய் செக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கரண்ட்டில் எல்லாம் சரியாக இருக்கா. கரண்ட் எதுவும் ஷாக் வந்ததுன்னா உடனே எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பாருங்கள். எந்த வித தாமதமுமே படுத்தாதீங்க. ஏன்னா நானுமே ஒரு தடவை கரண்ட்டில் அடி வாங்கியிருக்கேன். அது வந்து என்னுடைய கொழுப்புனால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. பட் நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நான் நல்லாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தப்பை போய் செய்ய மாட்டேன். நான் அதுக்கப்புறம் நான் அந்த கரண்ட்டு பக்கத்துலேயே போக மாட்டேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ரிலேட்டிவோடைய ஃபங்க்ஷன் வீடு, அங்கே போய் இந்த லைட்லாம் தொங்க போட்டிருப்பாங்களா, அந்த லைட்டை பிடிச்சா பாரு அப்படியே தூக்கி அடிச்சிருச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் 7th படிக்கும்போது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து இன்ன வரை அந்த கலர் லைட்டை பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்கும். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரேம்குமார்.